ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் சதீஷ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீவேர்ட்னா என்ன, கீவேர்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரீவியஸா என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இஓனா என்ன, எஸ்இஓனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஸோ என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்இஓவை என்னுடைய கான்டென்ட்டை ரேங்க் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி டாபிக்ஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னா அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கீவேர்ட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டென்ஸ் நான் படிக்கிறேன். நான் படிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் தட் இஸ் யூஸ்டு பை டார்கெட்டிங் ஆடியன்ஸ் ஆர் யுவர் கிளைண்ட் or the people who is interested in your product or services which is used in any of the search engines and want to look for information. So இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய நான் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க, கூகுள்ல போய் ஒரு விஷயம் தேட போறேன். ஸோ நான் என்னன்னு போட்டு தேடுவேன். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எஸ்இஓ இந்த கீவேர்டுன்றது அப்படின்றத மீன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு வேர்டோ இல்ல ஒரு ஃப்ரேஸோ. ஓகேங்களா? ஸோ வேர்டுனா என்ன, ஃப்ரேஸ்னா என்ன? ஸோ வேர்டுன்றது நான் ஷூ எக்ஸாம்பிள் நான் ஷூன்னு சொல்றேன். ஷூன்றது ஒரு வேர்டு. ஸோ இப்போ என்னுடைய ஆடியன்ஸ், என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் இல்ல என்னோட கிளைண்ட், ஓகேங்களா, அவங்க ஜஸ்ட் ஷூன்னு போட்டு கண்டென்ட் தேடுறாங்களா, இல்ல ப்ராடக்ட் தேடுறாங்களா, இல்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்க எதிர்பார்க்கறாங்களா அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தெரிஞ்சுக்கணும். லைக் என்னோட ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஒரு வேர்ட் போட்டு தேடுறாங்க. ஒரு வேர்டு அதாவது ஷூன்னு அப்படின்னு போட்டு தான் கூகுள்ல தேடுறாங்களா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணுமா, இல்ல ஷூஸ் ஃபார் மென். அப்ப இந்த ஷூஸ் ஃபார் மென்ன்றது என்ன சொல்லுவோம்னா ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஷூஸ் ஃபார் மென்னு போடுறாங்களா, இல்ல ஷூஸ் ஃபார் விமென்னு போடுறாங்களா. ஸோ இதை போட்டு அவங்க ஒரு ப்ராடக்டையோ இல்ல ஒரு சர்வீசஸையோ இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனையோ அவங்க கேதர் பண்ண பாக்குறாங்களா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஓகே. கீவேர்டு எங்க கீவேர்ட்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷூன்றது ஒரு வகையான கீவேர்டு, ஷூஸ் ஃபார் மென்ன்றது ஒரு வகையான கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்கலாம், இப்போ நான் இப்போ எது போடணும், ஷூன்னு போடணுமா இல்ல ஷூஸ் ஃபார் மென்னு போடணுமா? அது உங்களுடைய பர்பஸ் பொறுத்து, உங்களுடைய ரெக்வயர்மெண்ட்ஸ் பொறுத்து. அதே மாதிரி அந்த கீவேர்டுக்கு காம்படிஷன் எப்படி இருக்கு, அதோட வால்யூம் எப்படி, ரிசர்ச் வால்யூம் எத்தனை பேர் அதை தேடுறாங்க, அதை எல்லாம் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கீவேர்டு சூஸ் பண்ண போறோம். சும்மா அப்படியே ஷூன்னு போட்டிருப்பா உங்களோட ப்ராடக்ட் வந்துடும் அப்படின்னா வராது. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான சில மெட்ரிக்ஸ் நம்ம பார்த்து தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கீவேர்டையும் நம்ம ஃபைனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீவேர்ட் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய ஆடியன்ஸ் என்ன மாதிரி ஒரு விஷயத்த போட்டு தேடுறாங்க, என்ன மாதிரி ஒரு வேர்டு போடுறாங்க, இல்ல என்ன மாதிரி ஒரு ஃப்ரேஸ் போடுறாங்க, எப்படி போட்டு அவங்க தேடுறாங்க அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கீவேர்ட் கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் நம்ம கம்மிங் கிளாஸஸ்லயும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். If I want to rank my digital marketing course, I need to optimize my website to create a web page and grow my rankings. கரெக்ட் தானே? இப்போ என்னுடைய நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னுடைய இது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒரு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு என்னுடைய கோர்ஸ் தேட போறீங்க அப்படின்னா நீங்க என்னன்னு போட்டு தேட போறீங்க? டிஜிட்டல்னு போட்டு தேடுவீங்களா? டிஜிட்டல்ன்றது ஒரு வேர்ட். இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு வேர்ட்ஸ் போட போறீங்களா? இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை அப்படின்னு போட போறீங்களா? இல்ல என்னோட பேரை போட்டு தேட போறீங்களா? இது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எப்படி தேட போறீங்க, உங்களுடைய பெர்செப்ஷன் என்ன, உங்க மைண்ட் செட் என்ன அப்படின்றது எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணுவோம். அப்படி அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நான் கீவேர்ட்ஸ் என்னுடைய வெப் பேஜ். ஸோ அதுக்கு நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். அந்த வெப்சைட்டுக்குள்ள ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும், ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த பேஜ்ல நீங்க தேடுற அந்த வேர்டு, ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை அப்படி நீங்க போட்டு தேடுறீங்க அப்படின்னா அந்த கீவேர்டு என்னுடைய வெப் பேஜ்ல இருந்தா என்னுடைய கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்கலாம், இப்போ நான் ஒரு பிளாக்ல இந்த மாதிரி நான் போட்டுட்டேன், அப்போ என்னுடைய பேஜ் முன்னாடி டிஸ்பிளே ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே டிஸ்பிளே ஆகாது. இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ்ல நம்ம உள்ள கொண்டு வரணும். நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்புறமா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வெப் பேஜ் டிஸ்பிளே ஆகுமா ஆகாதான்றதெல்லாம்
டைம் எடுத்து தான் டிஸ்பிளே ஆகும். எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் பேஷன்ஸ். ஸோ நீங்க பொறுமையா இருந்தா மட்டும்தான் எஸ்இஓல சக்சஸ் பார்க்க முடியும். நான் நாளைக்கே ரிசல்ட் பார்க்கணும், 1 வீக்ல பார்க்கணும், 1 மந்த்ல பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பேராசை. ஏன்னா உங்களை விட காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகவே மெனக்கட்டுறாங்க. ஸோ அதனால பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும். இது கூகுள் எஸ்இஓக்கு மட்டும் நான் சொல்லல. இது வந்து பாத்தீங்கன்னா அமேசான் எஸ்இஓக்குமே இது பொருந்தும். ஓகேங்களா? ஸோ நீங்க அதுக்கான எஃபர்ட், அதுக்கான உழைப்ப போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சீக்கிரமாவே சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் இல்ல உங்க சர்வீசஸ் கீவேர்ட்ஸ் மூலமா டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கீவேர்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு கொஸ்டினும் கேட்கலாம். லைக் அங்க பாருங்க, வாட் இஸ் த கீவேர்ட் ஐ நீட் டு யூஸ் டு ரேங்க்? ஸோ உடனே அடுத்த கொஸ்டின் என்ன, சரி ஓகே நான் எப்படி வந்து கீவேர்டு வந்து எந்த மாதிரி கீவேர்ட் போட்டா என்னால் வந்து ரேங்க் பண்ண முடியும்? சொல்யூஷன் சிம்பிள் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்க வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்க உங்க மைண்டை படிக்கணும். அது அவங்கள பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணணும். ஸோ அவங்க எங்க எந்த மாதிரி விஷயங்கள் போட்டு தேடுறாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட் வந்து உங்களுக்கு கீவேர்டோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒன்ஸ் கீவேர்ட் கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா அது கீவேர்ட் வந்து எந்த மாதிரி டைப்ல நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி டைப்ல யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கீவேர்ட்ஸை மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும்ன்ற எல்லா லாஜிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, கீவேர்ட்ஸ் பத்தி இவ்வளவு பேசிட்டோம். ஏன் கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்? எதனால இம்பார்ட்டன்ட்? எதனால இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலாவோ ஒரு ஒரு பர்சனுக்கும் அதே மாதிரி ஒரு பிசினஸ்க்கும் ஏன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். கீவேர்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்இஓட பேஸே வந்து பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அடிப்படை இல்ல வந்து ஃபவுண்டேஷன் கூட எடுத்துக்கலாம். கீவேர்ட்ஸ் இல்லாம உங்களால வந்து பாத்தீங்கன்னா எஸ்இஓல உங்களுடைய ப்ராடக்டையோ சர்வீசஸையோ உங்க பேஜையோ வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் பண்ண முடியாது. எழுதியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரேங்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? கீவேர்ட்ஸ் பிளே a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா? ஸோ அதை நீங்க எப்படி பிளேஸ் பண்ண போறீங்க, எந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, எந்த மாதிரி மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்க கொண்டு வர போறீங்கன்றதெல்லாம் செகண்டரி. பட் கீவேர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். கீவேர்ட்ஸ் வந்து நீங்க போடாம நான் வந்து என்னுடைய பேஜ் ரேங்க் பண்ணணும்னு நினைச்சா இட்ஸ் இம்பாசிபிள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ஸோ வி நீட் டு நோ வாட் கைண்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் தே ஆர் யூசிங். ஐ மீன் அதுதான் நம்மளோட டார்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, நம்மளுடைய ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்ல நம்ம சர்வீசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்ல நம்மளுடைய பிளாகையோ இல்ல வந்து ஏதாவது கண்டென்ட்டையோ படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் போட்டு தேடுவாங்க. ஓகேங்களா? கீவேர்ட்ஸ் போட்டு தேடுவாங்க இல்லையா? அந்த கீவேர்ட்ஸ் வந்து எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுடைய வெப் பேஜ் கண்டென்ட்ல கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்தா நமக்கு ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஏனோ தானோ கீவேர்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த கீவேர்ட்ஸை கரெக்டான முறையில யூஸ் பண்ணா மட்டும்தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு ஆப்டிமைஸ் த வெப்சைட் அண்ட் சோஷியல் மீடியா. எஸ். ஸோ எனக்கு கரெக்டான கீவேர்ட்ஸ் நான் கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி எனக்கு அதுல இருந்து நிறைய பேர் எனக்கு வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ரிசல்ட்ஸ் அது மூலமா எனக்கு பாசிட்டிவா இருக்கு. ஆர்கானிக் டிராபிக் எனக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னா நாம கரெக்டான பாத்துல போறோம். நமக்கு டிராபிக் கிடைக்குது. நமக்கு வந்து உள்ள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கூகுள்ல எனக்கு அந்த ஒரு விஷயம் பாசிட்டிவா இருக்குது அப்படின்னா மத்த டூல்ஸ்லயும் நான் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த கீவேர்டுக்கு எனக்கு ரேங்க் ஆகுதுப்பா, இந்த கீவேர்டுக்கு வந்து எனக்கு நல்லா ரேங்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஏன் வெறும் கூகுள்ல மட்டும் வச்சுக்கணும்? மத்த பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நீங்க அதை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வி கேன் யூஸ் திஸ் கீவேர்ட் டு அட்ராக்ட் மோர் ஆடியன்ஸ் ஆஸ் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த கரெக்டான கீவேர்ட்ஸை போட்டு கரெக்டான கீவேர்ட்ஸை ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து உள்ள ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பே பண்ணி ஆடியன்ஸ் உள்ள வரக்க போறது இல்லை. கூகுள் ஆட்ஸ்க்கு நம்ம பண்றோம் இல்லையா, கிளிக்கு வந்து கூகுளுக்கு நம்ம பே பண்றோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. எல்லாமே உங்களுக்கு ஆர்கானிக்காவும் ஃப்ரீயாவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராபிக் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் எந்த பிசினஸா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இதை பத்தின புரிதல் வந்து நிறைய பேருக்கு வரணும். ஸோ எஸ்சிஓக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க ஒர்க் பண்ணணும். பட் என்ன ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இமீடியட்டா ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்றதுக்காக எஸ்சிஓ நம்ம பண்றது விடவே கூடாது. எஸ்சிஓ பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? கன்சிஸ்டன்டா நீங்க வந்து கண்டென்ட்
ப்ரொடியூஸ் பண்ணிட்டு உங்களோட ஆடியன்ஸை வந்து நீங்க எப்பவுமே என்கேஜிங்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான அந்த ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் பாயிண்ட் வந்து we will use the keyword by applying the best strategy to rank higher as usual. சோ ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? இந்த கீவேர்ட்ஸ் வந்து நல்லா ரேங்க் பண்றதுக்கு. அப்படி பண்ணாதான் நம்மளால வந்து ப்ராப்பரா ரேங்க் பண்ணும். ஸோ இதுல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, keywords play a very very important role to rank your web page higher. ஓகேங்களா? சோ நீங்க அதுக்கு கீவேர்ட்ஸ் வந்து ப்ராப்பரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி மெட்ரிக்ஸ்லாம் வந்து சில மெட்ரிக்ஸ்லாம் இருக்கு. அந்த மெட்ரிக்ஸ் என்னன்னு கூட உங்களுக்கு சொல்றேன். முக்கியமா சர்ச் வால்யூம் அண்ட் காம்படிஷன். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க, எந்த மாதிரி பாக்குறீங்கன்றத பொறுத்து அண்ட் ஆல்சோ கீவேர்டோட மேட்ச் டைப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஷூன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷூன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஷூன்னு போடுறது ஹை வேற லெவல் ஹை காம்படிஷன் இருக்கும். ஹை காம்படிஷன் இருக்கும். ஸோ இந்த கீவேர்டு வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்க இந்த ஷூன்ற வார்த்தையை அவங்க வெப்சைட்ல ஏகப்பட்ட பேஜஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய பேஜ் வந்து அங்க ரேங்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேங்க் ஆகாது அவ்வளவு சீக்கிரம். ஸோ சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஷூஸ் ஃபார் விமன். ஸோ இது போட்டா எனக்கு ரேங்க் ஆயிடும்ல, ஏன்னா 3 வார்த்தை இருக்கு, ரேங்க் ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கு, பட் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டெட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலா வந்து சில வேர்ட்ஸ் முன்னாடி பின்னாடி எல்லாம் போட்டு ஒரு நல்ல லாங் டெயில் கீவேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு 4 வார்த்தையில இருந்து ஒரு 5 வார்த்தை வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் ஷூஸ் ஃபார் மென், பெஸ்ட் ஷூஸ் ஃபார் விமன். ஸோ இதோடைய சர்ச் வால்யூம் இது எத்தனை பேர் தேடுறாங்கன்னு பாருங்க. அதோட காம்படிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. காம்படிஷன் வந்து மீடியமா இருக்கா, லோவா இருக்கா, ஹையா இருக்கா? ஹையா இருந்துச்சு அப்படின்னா அந்த கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு பி ஹானஸ்ட் உங்களுக்கு ஈஸியா ரேங்க் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா மீடியம் காம்படிஷன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்ல லோ காம்படிஷன் நீங்க எடுக்கலாம். அதாவது டிபெண்ட்ஸ். இப்ப வந்து ஒரு ஒரு பேரா நீங்க ஒரு கண்டென்ட் எழுதுறீங்க, ஒரு பிளாக் எழுதுறீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10ல இருந்து 10 கீவேர்ட்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 10 கீவேர்டுமே ப்ரையாரிட்டி பேசிஸ்ல இருக்கணும். ஸோ ஹை எப்படி சொல்றது, லைக் வந்து பாத்தீங்கன்னா ஹை வால்யூம் சர்ச் வால்யூம்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஹை காம்படிஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹை காம்படிஷன் கீவேர்ட்ஸ் வந்து நீங்க எத்தனை கீவேர்ட்ஸ் எடுக்க போறீங்க? அதே மாதிரி வந்து மீடியம் காம்படிஷன் கீவேர்ட்ஸ் எத்தனை எடுக்க போறீங்க? அதே மாதிரி லோ வால்யூம் கீவேர்ட்ஸ் எத்தனை எடுக்க போறீங்க? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்றேன். பட் உங்களுக்கு இப்போ பேசிக் லாஜிக் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தம்ஸ் அப் கொடுத்து வி அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து போட்டு விடுங்க. ஸோ தட் எனக்கு தெரிய வரும் லைக் எத்தனை பேர் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத என்னால வந்து ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும். இல்லையா நீங்க வந்து தம்ஸ் அப் கொடுத்து லைக் பட்டன் அமுத்தி விடுங்க. ஸோ தட் எனக்கு இன்னும் அது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனிவேஸ் ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் கீவேர்ட்ஸ் பத்தின விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கீவேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கீவேர்ட்ஸோட லிங்க்ஸ், அதே மாதிரி அந்த கீவேர்ட்ஸ் இப்போ எந்தெந்த ஃப்ரீயா எந்தெந்த டூல்ஸ் இருக்கு, பெய்டு எத்தனை டூல்ஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. புதுசா யாராச்சும் வந்து நம்மளோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அண்ட் ஒன் மோர் திங், டிராப் ஷிப்பிங் பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருக்காரு லாஸ்ட் வீடியோ நான் பார்க்கும்போது. கண்டிப்பா நண்பா சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஷிப்பிங் பத்தின வீடியோஸ் நான் போடுறேன். எப்பவும் போல உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் நண்பா. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். ஓகே, தேங்க்யூ.